ஹாய் எவ்ரிவன். நம்ம இந்த வீடியோல வந்து ஒரு உடன் பேஸ் வச்சு ஒரு எம்டிஎஃப் போர்டில் நம்ம எப்படி ஆ, ஒரு கூடை அதாவது ஒரு பேஸ்கெட் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து 3mm மெக்ராமி த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம பேஸ்கெட் த்ரெட்டு, பர்ஸ் த்ரெட்டு அப்படி கூட சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப திக்காக இருக்கும். ஸோ உங்களுக்கு நைலான் ஒயர் மாதிரி இருக்கும். ஸோ அதனால கூடை வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப திக்காக இருக்கும். இதுக்கு நீங்கள் வந்து நார்மலாக ஒரு டபுள் ஸ்டிச்சோ இல்லை ஏதோ எந்த ஸ்டிச் வேணாலும் போட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதோட இதில் வந்து நார்மலாக ஒரு நாட் போட்டுட்டு ஃபஸ்ட்டு ரோவை என்ன பண்ணுவேன்னா, ஒவ்வொரு ஹோல்லையுமே நான் வந்து ஒரு சிங்கிள் ஸ்டிச் போட்டு போட்டு எடுத்திருப்பேன். ஸோ ஒவ்வொன்று ஹோல்லேருந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு ஹோலுக்கு நேவிகேட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு செயின் போட்டு நெக்ஸ்ட் செயினுக்கு மூவ் ஆயிக்கணும். ஏன் நான் ஒரு செயின் போட்டேன்னா, அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த உட்டு கிட்ட ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும். இல்லைன்னா கூட வந்து பியர் ஷேப்பில் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ப்ராப்பராக ஒரே மாதிரி கீழேருந்து மேலே வரைக்கும் ஸ்கொயராக வராது. ஸோ அதுக்காக ஒன்று முடிச்சுட்டு ஒரு நார்மல் செயின், அப்புறம் அகெயின் நெக்ஸ்ட் ஹோலில் ஒரு சிங்கிள் செயின், இப்படியே நீங்கள் கண்டினியூஸாக போட்டுகிட்டே வாங்க. இது வந்து எண்டு வரைக்குமே போடணும். இந்த வுட்டு வந்து உங்களுக்கு இந்த இந்த எம்டிஎஃப் பேஸ் வுட் வந்து உங்களுக்கு பேஸ் போடாமல் ஈஸியாக இருக்கும். இது அமேசான்லேயும் மீஷோ எல்லாத்துலேயுமே அவைலபிளாக இருக்குது. இந்த த்ரெட்டுமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் சீப் ரேட்டில் கிடைக்கும். இது வந்து உங்களுக்கு ஒரு லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும், நல்லாவும் வரும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நீங்கள் வந்து பேஸ் ஸ்டிச்சு, பேஸ் செயின் ஸ்டிச்சு, அப்புறம் சிங்கிள் ஸ்டிச்சு, அப்புறம் டபுள் ஸ்டிச்சு, ட்ரிபிள் ஸ்டிச் எது வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணியிருப்பேன்னா, டபுள் ஸ்டிச்சில் ஸ்டார்ட் பண்ணி எண்டு வரைக்குமே டபுள் ஸ்டிச்சே போட்டு நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருப்பேன். ஸோ கண்டினியூஸாக இதே மாதிரியே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி அழகாக இப்படி ஒரு வி ஷேப்பில் ஃபார்ம் ஆகிட்டே வரும். ஸோ ஒவ்வொரு செயின் முடிச்சுட்டு இன்னொன்று, ஒவ்வொரு ஹோல் முடிச்சுட்டு இன்னொரு ஹோல் போகிறதுக்கு முன்னாடி நடுவில் வந்து ஒரு நார்மல் செயின் போட்டுக்கோங்க. ஏன்னா நல்லா அப்போ தான் ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்கும். உங்களுக்கு இன்னும் ரொம்ப டைட்டாக இருக்க மாதிரி தெரிஞ்சுன்னா எங்கேயாவது ஒரு செயின் வேணாலும் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இதை ப்ராப்பராக பண்ணிடுங்க. ஸோ இது அப்படியே கண்டினியூஸாக கண்டினியூ பண்ணிகிட்டே வாங்க. ரொம்ப டைட்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு கூட உங்களுக்கு ரொம்ப ஹார்டாக ஃபீல் ஆகும். ஸோ கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் கொடுத்தே போடுங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் செயின் போடுறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த பேஸில் செயின்ஸ் போடுறது மட்டும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஹோல்ஸ்குள்ளார த்ரெட்டை வெட்டி எடுக்கிறது. நான் வந்து இதுக்கு வந்து 3.5mm ஹூக் யூஸ் பண்ணியிருப்பேன். நீங்கள் உங்களுக்கு அதாவது ஃபர்ஸ்ட் மெயின் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த ஹூக் வந்து அந்த ஹோல்குள்ளே போகணும். அப்போ தான் வந்து நம்மளால ஈஸியாக விட்டு எடுக்க முடியும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்கள் ஹோலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஹூக் சைஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஹூக் தான் போடணும் அப்படின்ட்டுலாம் எதுவும் கிடையாது. உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக எந்த ஹூக் இருக்குன்னா, இது வந்து 2.5லையும் போடலாம், 3.5லையும் போடலாம். இந்த இந்த பேஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி எண்டு வரைக்கும் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணுங்க அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா ஒரு நாட்டு, அந்த நாட்டுக்குள்ளாரையே விட்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக எண்டு வரைக்குமே நீங்கள் வந்து போட்ட மாதிரி உங்களுக்கு அந்த ஸ்டிச்சஸ் ஃபார்ம் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் இதை அப்படியே கண்டினியூ பண்ணி நெக்ஸ்ட் ரோ போக வேண்டியதான். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரோவை நல்லா பேஸ் பண்ணிவிட்டு எத்தனை செயின் போட்டிருக்கீங்களோ அதே செயின் தான் லாஸ்ட் வரைக்கும் போடணும். எக்ஸஸ் செயின் போட்டுறாதீங்க. ஏன்னா எக்ஸஸ் செயின் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கூடையோட ஷேப் வந்து மாறிட்டே இருக்கும். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு இதில் மட்டும் சிங்கிள் செயின் போட்டிருப்பேன். இதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாகவே நான் வந்து டபுள் செயின் யூஸ் பண்ணி தான் ஃபுல்லாக கண்டினியூ பண்ணி கனெக்ட் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இந்த லாஸ்ட்டாக இந்த ஃபஸ்ட்டு ஹோலில் வந்து முடிக்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு ரோ முடிஞ்சிருச்சு. ஒரு ரோ முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இப்படி தான் நம்மளோட பேஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ இது ரொம்ப நீட்டாக இருக்கும். நீங்கள் ரொம்ப டைட்டாக போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வச்சுருக்க எம்டிஎஃப் போர்டு வந்து ரொம்ப தெளிவாக தெரியும். ஸோ அந்த மாதிரி எம்டிஎஃப் போர்டு தெரியும்போது உங்களுக்கு ரொம்ப பார்க்க கூட அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எக்ஸஸாக ஒரு செயின் போட்டு போடும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் லேயர் போடுறதுக்கு நெக்ஸ்ட்டு ரோ போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது, ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஒரு 2 இல்ல 3 செயின் போட்டு எக்ஸ்டென்ஷன் செயின் போட்டுட்டு நெக்ஸ்ட் செயின்லேருந்து டபுள் ஸ்டிச் போட்டு கண்டினியூஸாக ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் எக்ஸ்ட்ரா செயின்ஸ் எதுவுமே போட மாட்டேன். ஏன் அப்படின்னா, எக்ஸ்ட்ரா செயின்ஸ் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்மளோட கூடையோட ஷேப் மாறிடும். ஸோ ரொம்ப கான்ஷியஸாக இருங்க. நீங்கள் எண்டு வரைக்குமே எக்ஸ்ட்ரா செயின்ஸ் போடக்கூடாது. ஒரு 2, 3 ரோ போடுறப்போ வந்து உங்களுக்கு டைட்டாக வருதா அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப லூஸாக இருந்துச்சுனாலும் ஷேப் வந்து எகெயின் வி மாதிரி ஆகிடும். அதுவும் வந்து உங்களுக்கு பார்க்க கூட நல்லா இருக்காது. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக நல்ல ஷேப் கொடுக்கும். நான் வந்து இதுக்கு கீழே என்ன செயின்ஸில் ஸ்டார்ட் பண்ணோ அதே லெவல் ஆஃப் செயின்ஸ் தான் நான் எண்டு வரைக்குமே கொண்டு போயிருப்பேன்.
எக்ஸஸா எதுவுமே போட்டிருக்க மாட்டேன். ஸோ இந்த மாரி நெறைய செயின்ஸ் போட்டுட்டே வாங்க. செயின்ஸ் போட்டுட்டே வரும்போது உங்களுக்கு எங்கேயாவது ரொம்ப டைட்டா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா, நீங்க வேணா ஒரு செயின் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். அதனால பெருசா சேஞ்சஸ் வராது. பட் நீங்க கன்டினியூஸா செயின் எக்ஸஸா போட்டுட்டே வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு கூடையோட ஷேப் மாறும். ஸோ கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ரோ போடும்போதும், நம்ம பேஸ் போடும்போதும், கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ரோ போடும்போதும் கொஞ்சம் ஹூக்ஸ உள்ள ஒட்டி எடுக்க கஷ்டமா இருக்கும். ஏன்னா கீழ போர்டு இருக்கிறதுனால, போர்டோட சேர்ந்து உள்ள போயிட்டு வரதுனால கொஞ்சம் டஃப்பா இருக்கும். ஸோ அத நல்லா பார்த்துக்கோங்க. சேம் நம்ம எப்படி வந்து ஃபர்ஸ்ட்டு கீழ பேஸ் முடிச்சு எப்படி ஜாயின் பண்ணோமோ, அதே மாரி தான் இதையும் ப்ராப்பரா ஃபுல்லா போட்டு ஜாயின் பண்ணணும். ஸோ இப்ப நான் பாதி போட்டுட்டேன். பாதி போடும்போதே நான் ரொம்ப டைட்டா போட்டதுனால உங்களுக்கு தெரியும். அந்த ஸ்கொயர் ஷேப்பு ஓரத்துலலாம் பெண்ட்ஸ்லாம் ரொம்ப கரெக்ட்டா இருக்கும். நீங்க வந்து கொஞ்சம் லூஸ் குடுத்து போட்டீங்கன்னா, லைட்டா ஷேப் மாறும். பட் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா வேணும் அப்டின்னா, நீங்க கொஞ்சம் லூஸ் குடுத்து போட்டுக்கலாம். பட் எனக்கு வந்து இது ஸ்கொயர் ஷேப்லயே போணுங்கிறதுனால, நான் ரொம்ப ப்ராப்பரா கடைசி வரைக்கும் கொண்டு போயிருந்தேன். ஸோ இதுக்கு அடுத்து வந்து கீழ எப்படி நீங்க வந்து நாட் பண்ணீங்களோ, அதே மாரி தான் மேலேயும் நாட் பண்ணணும். லாஸ்ட் செயினு அதே மாரி டபுள் செயின்ஸ் போட்டுட்டு லாக் பண்ணுங்க. எக்ஸ்ட்ரா செயின்ஸ் போட்டு நாட் பண்ணிறாதீங்க. ஏன்னா ஒவ்வொரு ரோக்கும் ஒவ்வொரு செயின் எக்ஸ்ட்ராஸ்ன்னு போகும்போது, அப்படியே வந்து உங்க கூடையில வந்து அந்த இது வந்து வெளிய தெரியும். ஸோ நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, லாஸ்ட் செயின வந்து இதையும் அதையும் ஒண்ணா சேர்த்தாலே எனக்கு வந்து நார்மலா வந்து இதையும் அதையும் ஒண்ணா சேர்த்து ஒரு சிங்கிள் ஸ்டிச் மாரி போட்டேன் அப்படின்னாலே எனக்கு கிடைச்சிரும். ஸோ அததான் நான் பண்ணியிருப்பேன். இங்க பாருங்க ஒரு சிங்கிள் ஸ்டிச் மட்டும் தான் போட்டிருப்பேன். இதுக்கப்புறம் என்னன்னா, எகெயின் எக்ஸ்டென்ஷன் செயின் போடணும். எக்ஸ்டென்ஷன் செயின் போட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட் லேயர் ஸ்டார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் லேயர் ஸ்டார்ட் பண்ணும்போது நோ சேஞ்சஸ். சேம் அதே மாரியே நான் டபுள் செயினே தான் போட்டிருப்பேன். இல்ல நீங்க டபுள் செயினாவே போட்டு, போட்டு, போட்டு இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கூட கொஞ்சம் வெயிட்டா இருக்கும். கொஞ்சம் ஸ்ட்ராங்காவும் இருக்கும். இல்ல நீங்க இது மாரி நீங்க ஸ்டார்ட் பண்றப்பயே சிங்கிள் செயின்லயவே கூட நீங்க கன்டினியூஸா எல்லா எல்லா ரோஸுமே எடுத்துட்டு போலாம். அதுவும் ரொம்ப நல்லா தான் இருக்கும். நான் இந்த வீடியோவோட எண்டுல எப்படி வந்து ஒரு சிங்கிள் ஸ்டிச் வச்சு ஒரு கூட வந்து நான் மேக் பண்ணியிருப்பேன். கிரீன் கலர்ல. ஸோ அதோட வீடியோவும் அட்டாச் பண்றேன். ஸோ அப்ப வந்து உங்களுக்கு அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் இதுல தெளிவா தெரியும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, அ நான் வந்து ஒரே ஒரு ஹோல் மட்டும் தான் எடுத்து அத மட்டும் கன்டினியூஸா நான் வந்து போட்டுட்டு இருக்கேன். இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து லாஸ்ட் ரோ வந்து நான் போட்டுட்ருக்கேன். ஸோ லாஸ்ட் ரோ ஃபுல்லா முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஹேண்டில் போடுறதுக்கு என்ன யூஸ் பண்ணியிருப்பேன்னா, சிங்கிள் செயின்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா, அப்பதான் உங்களுக்கு ஹேண்டில் போடுறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். உள்ள விட்டு எடுக்கும்போது, நீங்க வந்து ட்ரிபிள் ஸ்டிச் வச்சு ஹேண்டில் போட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால நான் வந்து என்ன பண்ணியிருப்பேன்னா, ஆ இங்கேருந்தே நான் வந்து சிங்கிள் ஸ்டிச் போட ஆரம்பிச்சிருப்பேன். ஸோ இப்ப நான் கன்டினியூஸா சிங்கிள் ஸ்டிச் போட்டுட்டு,
நான் வந்து முதல்ல இப்படி ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி நீங்க வந்து 2 சைடும் சேர்த்து எவ்வளோ செயின்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணிக்கோங்க. அத ஈக்குவலா டிவைட் பண்ணிட்டு, சென்டர்ல எந்த ஸ்டிச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணா உங்களுக்கு அந்த பேக் கரெக்ட்டா வரும் அப்படிங்கிறத நீங்க கரெக்ட்டா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் வந்து நான் ஃபர்ஸ்ட்டு நோட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட்டு இத எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கான செயின்ஸ இந்த இதில ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஹேண்டில்ஸ் வச்சு நீங்க கன்டின்யூ பண்ணுங்க. இதில வந்து நான் லாஸ்ட் ரோ மட்டும் தான் சிங்கிள் ஸ்டிச் போட்டிருப்பேன். மத்த எல்லாத்துலயுமே டபுள் ஸ்டிச் தான் போட்டிருக்கேன். நான் சிங்கிள் ஸ்டிச் போடுறதுக்கு ரீசன் ஹேண்டில்குள்ளார விட்டு எடுக்கணும்னு. நீங்க வந்து த்ரெட்லயே ஹேண்டில் போடுற மாரி இருந்துச்சு அப்படின்னா, நீங்க வந்து ஆ நம்ம ஹேண்டில் போடுறதுக்கான மெத்தட் இருக்கு. அதிலேயே ட்ரை பண்ணலாம். நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோல எப்படி வந்து த்ரெட்லயே ஹேண்டில் போடுறது அப்படிங்கிறத நான் வந்து சொல்றேன். ஸோ இதில வந்து நான் வந்து நாட் உடன் இட்ஸ் பிளாஸ்டிக் ஹேண்டில் தான் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த மாரி ஒரு ஹேண்டில். ஸோ ஃபர்ஸ்ட்டு அதுக்காக நான் கவுண்ட் பண்ணிக்கிட்டேன் எல்லாத்தையும். கவுண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் வந்து இந்த மாதிரி ப்ராப்பரா சென்டரா வச்சு எடுத்தேன். ஸோ நீங்க என்ன பண்ணுங்கன்னா, சிங்கிள் ஸ்டிச் போடும்போது அந்த ஹேண்டிலோட ஹோலையும் உள்ள விட்டு எடுத்தீங்கனாலே போதும். அதுவே நல்லா ஹோல்ட் ஆயிக்கும். ஸோ நீங்க 2 செயினுக்கு வந்து அந்த ஹோல்டு வந்து வர மாதிரி இருக்கும். ஸோ நீங்க அந்த 2 செயினையுமே நீங்க அந்த ஹேண்டில்குள்ளார விட்டு எடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் விட்டு ஒரு ஹேண்டில் விட்டு எடுத்ததுக்கப்புறம் கன்டினியூஸா நீங்க நடுவுல உள்ள செயின ஆ சிங்கிள் ஸ்டிச் வச்சு வச்சு கன்டினியூஸா போட்டுட்டே இருக்கலாம். வேற எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஸோ அகெயின் இந்த இடத்துக்கு வரும்போது சேம் நம்மள அப்போ அந்த பக்கம் என்ன பண்ணோமோ, அதே மாரியே இந்த ஹோல்லையும் 2 டைம் விட்டு எடுத்தீங்கன்னா, 2 டபுள் ஸ்டிச் 2 சிங்கிள் ஸ்டிச் நீங்க போடுற மாரி இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங் குடுக்கும். எப்போதுமே இந்த ஹேண்டில் வந்து பிரிஞ்சு வராது. நீங்க தனியா நாட் பண்ணா தான் இந்த மாதிரி தனியா வருமோ! அப்படிங்கிற அந்த பயம்லாம் இருக்கணும். இந்த மாரி நீங்க செயின் ஸ்டிச்லேயே கன்டின்யூ பண்ணி போடும்போது உங்களுக்கு ஆக்வர்டாவும் தெரியாது. நல்லாவும் இருக்கும். ஸோ ப்ராப்பராவே வரும். இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்கன்னா, சேம் உங்களோட சிங்கிள் ஸ்டிச்ச கன்டின்யூ பண்ணுங்க. கன்டின்யூ பண்ணி முடிச்சதுக்கப்புறம், உங்களோட ஆப்போசிட் சைட்லயும் இதே மாதிரி சேம் செயின்ல ப்ராப்பரான இடத்துல ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து செயின் வந்து அழகா பார்க்க நல்லாருக்கும். இது ஃபுல்லா முடிச்சதுக்கப்புறம், நீங்க அ ப்ராப்பரா ஹோல்ட் பண்ணி எப்படி நீங்க எண்ட் பண்ணணும்னு நெனைக்கிறீங்களோ, அந்த இடத்துல வந்து லாஸ்ட் அந்த த்ரெட்ட வந்து உள்ள விட்டு இழுத்து, நீங்க நம்ம நார்மலா நைலான் கூடையில உள்ள சொருகுவோம் இல்லையா? அந்த மாரியே சொருகி நீங்க வந்து ஒரு சின்னதா அந்த இடத்துல ஒரு எண்டுல வந்து ஒரு ஃபயர் மாரி வச்சு விட்டுட்டீங்கன்னா, அந்த நூல் வந்து எப்போதுமே பிரிஞ்சு வராது. உங்களுக்கு ப்ராப்பரா உள்ள போய் செட் ஆயிரும். ஸோ இது ஈஸியா இருக்கும். இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்கன்னா, நான் இதே இத வந்து நீங்க எவ்வளோ லென்த் வேணுமோ அத இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த சின்னதா போடணும்னு நெனச்சேன். ஸோ அந்த சைஸ்ல நான் போட்டுருக்கேன். இது போர்ட் வச்சு போடுறதுனால உங்களுக்கு கீழேயும் வந்து பேஸும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். நீங்க வந்து பயப்பட வேண்டாம். அது ரொம்ப நாளும் இருக்கும். நீங்க வந்து வாட்டர்லயும் யூஸ் பண்ணலாம். ஒண்ணும் பண்ணாது. அதேமாரி இந்த த்ரெட் வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங் இருக்கும். சீக்கிரமா வீணா போகாது. இதுக்கப்புறம் இதே வீடியோலயே எண்டுல நான் வந்து கம்ப்ளீட்டா சிங்கிள் ஸ்டிச் வச்சு எப்படி கூட பண்றது அப்படிங்கிற மெத்தடும் போட்டிருக்கேன். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஆ அதுவும் ஈஸியா தான் இருக்கும். ஸோ இது வந்து டெய்லி யூஸ்க்கு நீங்க ஒண்ணு செய்றீங்க அப்படின்னா, ரொம்ப சீப்பான காஸ்ட்ல இத செய்யலாம். அது ரொம்ப நல்லாருக்கும். இதுதான் நான் சொன்ன அந்த சிங்கிள் ஸ்டிச் பேஸ்கெட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.